நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மகர லக்கணம் மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திர திசையில் செவ்வாய் புத்தி என்ற பதிவானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 10ஆம் பாகவமான துலாம் ராசின்னு பதிவாகும். இந்த துலாம் ராசியில் இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது. உங்கள் நட்சத்திர சாரம் வழியாக உங்களுடைய புத்திநாதனாகிய செவ்வாய் பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்கணம் மகர ராசியாக இந்த பதிவு நாங்கள் பார்க்கணும் மாட்டோம். அப்படி கிடையாது. மகர லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திர ராசி செவ்வாய் புத்தி நடக்குமானால் நீங்கள் லக்கண பாவ ரீதியாக பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலன் நீங்கள் அடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி திசை பற்றி கேட்டிங்கனாக்கா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கோடியும் திசைங்க சந்திர திசை. புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 4 கோடியும் 11 புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகளும் செயல்பட்டு இருக்குங்க? சந்திர திசை பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகளும் செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? அதில் சந்திர திசை செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 7 மாதம் வரையும் செயல்பாட்டில் இருக்கு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா லக்கணத்து எண்ணி வர 10ஆம் மாதம் துலாம் ராசி நட்சத்திரம் பார்த்துடலாங்க. அப்போ அங்கே இன்னும் நட்சத்திரம் இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். சுவாதி 1 4 பாதம் இருக்கும். அப்புறம் விசாகம் 1 2ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சித்திரம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய செவ்வாய் பகவான் இருந்து எப்படி பயணிக்கிறார் பார்ப்போம் இந்த 10ஆம் பாவத்தில். ஓகேங்களா? அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க? 10ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 4 11 சம்மந்தப்படுது. 4 11 டபுளாக சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பாதகாதி அண்ட் சுகாதிபதி புத்தி. அப்போ அவர் வந்து 10ல் வந்து இப்போ சம்மந்தப்பட்டு டபுளாக சம்மந்தப்பட்டு நடத்துகிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் எச்சரிக்கை வேணுங்க. அப்போ லாபத்தையும் அவரே கொடுப்பாரு, அவரே பிடிங்கிட்டு விடுவார். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்து கொஞ்சம் உஷாராகவும் சோதனமாகவும் நிதானமாகவும் இருக்கணுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் தப்பிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பண்ணி வைப்பாங்க? நம்ம சுகம் கட்டுருவோம், நம்ம வீட்டு மேலே கடை வாங்கிடுவோம், வண்டி மேலே கடை வாங்கிடுவோம். ஓகேங்களா? நம்ம தாயார் சேர்த்து வச்ச சொத்து பற்றி எதாக இருந்தாலும் சரி, காசு பணம் எதாக இருந்தாலும் சரி இதில் விட்டுருவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக சோதனமாக நம்ம பயணித்து நம்ம நிதான போக்கோடு நம்ம பயணிக்கணுங்க. இந்த லக்கணத்துக்கு நட்பு வீடாக இருந்தாலும் சாரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓகேங்களா? அப்போ சாரமும் சரி அந்த அவரும் சரி அதுக்கு பகை இந்த லக்கணத்துக்கு. அப்போ அவரோட சுயசாதத்துலேருந்து இப்போ புத்தி நடத்துகிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 7 கோடி புத்தி. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன வருங்க? நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்டு தொழில் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவாய்ட் பண்ணுங்க. அப்போ வந்து குடும்பத்தோடு பண்ணுறது, மனைவி வச்சு பண்ணுறது, இது ஆனால் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஏதோ பண்ணலாம். ஆனால் அத்தனைக்கும் உஷார் வேணும். ஓகேங்களா? உஷாரோடு செயல்பட்டோம்னாக்கா ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. சரி, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனாங்க. அடுத்த சாரத்தை அடுத்து சதயம் சார அதாவது சுவாதி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய செவ்வாய் பகவான் என்ன பண்ண கொடுப்பார் பார்ப்போம். ஓகே? 10 சம்மந்தப்படுது. அவங்க ராகு சம்மந்தப்படுது. மேலே 4 11 சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஏதோ ஒரு ரூபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ட்ராவல்லே பண்ணுற சூழ்நிலை வருங்க. அப்போ அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ சம்திங் ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும், ஒரு கலப்படமாக இருக்கும். இந்த மாதிரி ஏதோ நெருப்பு சம்மந்தப்பட்டது, ஒரு மின்சாரம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி அமைப்பில் அந்த தொழில் கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழில் பெருசாக நம்மளுக்கு உபயோகரமாக இருக்குன்னு கேட்டாக்கா அது 10ஆம் மாதம் ராகு சம்மந்தப்பட்டு 4 மாதம் சம்மந்தப்பட்டு பாக சம்மந்தப்படுறார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன இக்குகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிதானமான போக்கில் தான் நாம் ஒரு லெவலாக பண்ணணுங்க. அப்போ லெவலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது பேர்கள் பட்டப்படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஒரு கூட்டு தொழிலாக இருக்கட்டும். ஓகேங்களா? அப்போ வந்து நண்பர்களோட இருக்கட்டும், மூத்த சகோதரர் யார் கூட பண்ணாலும் சேர்த்திங்கன்னா ஒரு கவனம் தேவைங்க. ஓகேங்களா? கவனமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான போக்கில் பண்ணும்போது ஒரு சிறந்த ஒரு அமைப்பு கிடைக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா சிறு இழப்புகள் வர்றது, தீ சம்மந்தப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, திருட்டு போகிறது நடக்கும். பார்த்து உஷாராக சோதனமாக இருக்குங்க. அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்து என்ன இருக்குது? அங்கே விசாகம் சாரம் இருக்குங்களா? இப்போ விசாக சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய செவ்வாய் பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் பேர் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ எதாவது பார்த்தீங்கன்னா 10 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 3 12 சம்மந்தப்பட்டு அது மேலே வந்து 4 11 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழிலில் அப்பப்போ இடம் விட்டு இடம் வரும், வண்டியில் அதிக ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இன்னொருத்தர் போட்ட முதல்ல நாம் போட்டு நாம் வந்து அதில் வந்து குளிர் காயிரமாக இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ ஒருத்தர் முதல் போடுவாங்க, அதில் குளிர் காயினா அது பாதகாதிபதி வராரு, லாபாதிபதி வராரு. அப்போ என்ன அர்த்தங்க? இன்னொரு என்னதான் முதல் போட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கை பாத்திரமாக அவங்களுக்கு கரெக்டாக உழைச்சி கொடுக்கணும். உழைச்சி கொடுத்து அது வரக்கூடிய நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ அதுக்குண்டான விரையும், அதுக்குண்டான பயணம், அதுக்குண்டான இடமாற்றம். ஓகேங்களா? இது அனைத்தையும் வந்து நம்மளுக்கு உடம்பை வருத்தி ராகு கண் முழிச்சு தான் இந்த இடத்துல வேலை பார்த்தாகணுங்க.
அப்படி வேலை பார்த்தா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். இல்லை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடுங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்குண்டான தேடுதல், அதுக்குண்டான முயற்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அதாவது தாயோட ஆசீர்வாதம், மூத்த சகோதர ஆசீர்வாதம், நண்பர்களோட ஒரு இணைவு, ஒரு ஒரு நட்பு, இதெல்லாம் இருக்குதுங்க. அப்போ இளைய சகோதர நட்பு இருக்கணும். ஓகேங்களா? பெரிய ஒரு முதலீடு, பெரிய ஒரு வெளியூர் தொடர்பு, இதெல்லாம் அனைத்து இருந்து கலவையாக இருந்து அத்தனைக்கு ஒத்து போய் தான் இந்த சாரத்தில் இருந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பிறப்பு நடத்தி ஆகணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு மைண்ட் நம்மளுக்கு வேலை செய்யும். இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன புள்ளிகள் வச்சிடும், நம்ம சிக்கலை மாட்டிக்குவோம். பார்த்து உஷாரா செயல்படுங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம் நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் நம்ம அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.